செலக்காண்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் உன்னை காண்பான் நானலப்பாய் ஆகாசத்து நோக்கி அழுவன் தொழுவனே. நம்மாழ்வார் திருக்குடந்தை ஆறாமுதன் சாரங்கபாணி எம்பெருமானை பற்றி இந்த பாசுரத்தாலே ஒரு கருத்து சாதிக்கிறார். செலக்காண்கிப்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய், யாராருக்கு பகவானை புகழ் பாடுவதற்கு ஸ்தோத்திரம் செய்வதற்கு எவ்வளவு சக்தி திறன் உள்ளதோ அந்த அளவுக்கு பகவான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்றார், அந்த அளவுக்கு பெருமையோட பெருமாள் ஏத்துக்கிறார். நம்ம போல ஒரு ஏழை எளியவர்களும் ஸ்தோத்திரம் பண்றோம், அந்த அளவுக்கு இறங்கி வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப பிரம்மாவாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவன் மிக உயர்ந்த நிலையில இருக்கணும். அப்ப அங்கேயே இருக்கிறவரே நம்மால ஸ்தோத்திரமே பண்ண முடியாது இருக்கணும். ஆனா பகவான் அப்படி அல்ல, அங்க அமர்ந்து கொண்டு அவரிடத்திலையும் வாங்கிக்கிறார், தாழ வந்து நம்மிடத்திலையும் வாங்கி கொள்ளுகிறார். எத்தனைக்கு நமக்கு வாய்க்கு திறமை இருக்கோ அந்தந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம், அந்தந்த புகழ்ச்சியை பெருமாள் ஏத்துக்கிறார். ஆனா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது முக்கியம். பிரம்மாவும் ஸ்தோத்திரம் தான் பண்ண போறார், அடியேனும் ஸ்தோத்திரம் தான் பண்ண போறேன், நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் தான் பண்ண போறேன். எதுக்கு பெருமாளை புகழ்கிறோம் என்றால் புகழ புகழத்தான் நம்முடைய வாய் கமழப் போகிறது. நம்ம வாய் கண்டதை பேசி எச்சல் வாயா நாற்றம் எடுத்திருக்கிறது சொல்லியோ, பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணினால் நம் பாபங்கள் விலகுகின்றன, வாய் நன்மை அடைகிறது, கேட்கும் காதுகளுக்கு நன்மை. நதோஸ்மியகம் துவாகில ஹேது ஹேதும் நாராயணம் பூருஷம் ஆத்யம் அவ்யயம் என் நாபிஜாதாதரவிந்த கோஷாது அரவிந்த கோஷாது பிரம்மாவிராசீத் யதயேஷ லோகா. நதோஸ்மியகம் கண்ணனை குறித்து இதோ நான் வணங்குகிறேன். அகில ஹேது ஹேதும் உலகத்துக்கு காரணங்களாக எதெல்லாம் இருக்குமோ அதனைத்துக்கும் காரணமா இருக்கிறவரே. உலகத்தை படைத்தவன் பிரமன், பிரமனையே நாபிகமலத்தில் படைத்தவன் பகவான். பூஸ்தோயமக்னிஹி பவனக்கமாதிர் மகாஜனாதிவே திர்மன இந்திரியாணி சர்வேந்திரியார்த்தாக விபுதாச்ச சர்வே ஏ ஹேதவஸ்தே ஜகதோங்க பூதாக. இந்த உலகமே உன்னுடைய திருமேனியின் ஒரு பகுதி, ஒன்னொன்னையும் உன் திருமேனியாக கொண்டவனே. துவாம் யோகினோ யஜந்த்யத்தா மகாபுருஷம் ஈஸ்வரம். யோகிகளெல்லாம் உன்னை தியானிக்கிறார்கள். உன்னை நேர வணங்குறவா பல பேர், உன்னை காடாகவும் மலையாகவும் தண்ணீராகவும் வணங்குபவர்கள் பல பேர். உன்னை சிவனாக வணங்குகிறார்கள், இந்திரனாக வணங்குகிறார்கள், சந்திரனாக வணங்குகிறார்கள். யாராக உன்னை வணங்கினாலும் அனைத்து வணக்கங்களும் கடைசியில் உன்னைத்தான் வந்து அடையும். ஏகேது அகில கர்மாணி ஏகேத்வாகில கர்மாணி சந்நிய உபசமம் கதாக ஞானினஹ ஞானயஜ்ஞேன யஜந்தி ஞான விக்கிரகம். சில பேர் கர்மயோகத்தால உன்னை அடைய முயற்சிக்கிறார், வேறு சிலர் ஞான யோகத்தாலேயே தியானம் பண்றார், வேறு சிலர் பக்தி பண்ணி உன்னை சுத்தி பணிவிடை புரியறதுல ஆசையோடு இருக்கிறார்கள். அன்னேச்ச சம்ஸ்கிருதாத்மானஹ விதினா அபிஹிதேனதே பகுர்மூர்த்தேகமூர்த்திகம். உன்னை பல பல வடிவங்களாக தியானிக்கிறார், ஆனா கடைசியில் நீ ஒரே வடிவனான ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் நீயே. துவாமேவான்னே சிவோக்தேன மார்க்கேண சிவரூபிணம். சிவரூபத்தை வைத்துக் கொண்டிருக்கிற உன்னை ருத்ரனாகவே பல பேரும் வணங்குகிறார்கள். பக்வாச்சாரிய விபேதேன பகவன் சமுபாசத்தே சர்வ ஏவ யஜந்தி த்வாம் சர்வதேவ மகேஸ்வரம். எந்தெந்த தேவதையை யார் யார் வணங்கினாலும் அனைத்து நமஸ்காரங்களும் கடைசியில ஒன்னவந்தே அடையும். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. ஆகாயத்திலிருந்து தண்ணீர் கீழ் விழுந்தார், எப்படியா இருந்தாலும் அது கடலை சென்றுதான் அடைஞ்சாகணும். அத போல் எந்த தேவதையை குறித்து நமஸ்காரம் பண்ணினாலும் அது கடைசியில கண்ணனையே சென்று அடைந்தாக வேண்டும். யதாத்ரி பிரபவா நத்யா பர்ஜன்யாபூரிதா பிரபோ விசந்தி சர்வத சிந்தும் தத்வத்வாம் கதயோந்ததா ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆவிசந்தி. எப்படி நதிகள்லாம் போய் கடல்ல கலக்கிறதோ அதை போல அனைத்து யஜ்ஞங்கள் யாகங்கள் வணக்கங்கள் பூஜைகள் எல்லாம் உன்னிடத்துல வந்து சேரும். ஏன் தெரியுமா? இந்த தேவகைகள் எல்லாம் உன் திருமேனியாகத்தான் இருக்கிறார்கள். அக்னி முகம், உனக்கு அக்னி நெருப்பு தான் முகமாக இருக்கிறது. தே அவனிர் அங்கிரிஹி
உனக்கு பூமாதேவியே திருவடியாக உள்ளார். ஈக்ஷணம் சூர்யா, சூரியன் தான் உனக்கு கண்கள். நபோ நாபிகி, ஆகாயந்தான் உனக்கு நாபி கொப்புள். அதோ திசஸ்ருதிகி, திக்குகள் தெற்கு வடக்கு மேற்கு, அதுதான் உனக்கு காதுகள். தியௌக்கம், ஆகாயமே உனக்கு தலை. சுரேந்தாஸ்தத்ர பாகவஹா, உன்னுடைய தோள்கள் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தோள்கள். அரணவாகா குக்ஷிகி, சமுத்திரம் கடல் தான் உனக்கு வயிறு. மருத் பிராண பலம், காற்றுத்தான் உனக்கு பிராணனும் பலமும். ரோமாணி விருக்ஷௌஷதயா, மரங்களும் செடி கொடிகளும் மூலிகைகளும் உனக்கு மயிர்கால்கள். ஆணி கேசங்கள். சிரோருகா மேகாகா, உன்னுடைய கேசங்கள் தலையில இருக்கிற மயிர் தான் மேக கூட்டங்கள். பரஸ்ய அஸ்தி நகானி தேத்ரயா, மலைகள் அத்தனையும் அஸ்தி நகம் அதாவது எலும்பு நகங்களும். தே அத்ரயா, மலைகளும். நிமேஷனம் ராத்திரியகனி, நீ கண்ணை மூடி திறக்கிறாய் அல்லவா, அதான் பகல் பொழுதும் இரவு பொழுதும். பிரஜாபதிர் மேட்ரஸ்து விருஷ்டித்தவ வீரிய விஷயத்தே, விருஷ்டி மழைதான் உன்னுடைய வீரியமே. இப்படி அனைத்து தேவதைகளும் உனக்கு ஒரு அங்கமாக இருக்கிறபடியால் யாரை தொழுதாலும் அது உன்னைத்தானே வந்து கிட்டும். மேலும் ரொம்ப ஆச்சரியமான சில ஸ்லோகங்கள், இதை கண்டிப்பா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். நமஹா காரணமஸ்யாய பிரளயாப்தி சராயச்ச, 16வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் எல்லாம் நமஹா நமஹா நமஹான்னு சொல்ல ஸ்லோகங்கள். நமக்காரணம் அத்யாய பிரளயாப்தி சராயச்ச ஹயசீர்ஷ்ணே நமஸ்துப்யம் மதுகைடப மிருத்யவே மத்யாய நமஹா காரணமத்யாய, அதாவது உலகமே பிரளயக்கடலில் சூழ்ந்திருக்கும் போது மீனாக பிறந்து உலகத்தை ரட்சித்தவனே, ஆங்காங்கு சென்று வேதத்தை காத்தவனே. ஹயசீர்ஷ்ணே, குதிர முகத்தோடே பரிமுகத்தானாய் வேதத்தையே உபதேசித்தவனே. மது கைடப மிருத்யவே, மது கைடபவர்களை அழித்தவனே. மேலும் குதிர முகத்தோடும் அகூபாராய பிருகதே நமஹா மந்தரதாரிணே, பெரிய ஆமை வடிவத்தை எடுத்துண்டு மந்தரமலையை தரித்து கடலை கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்தவனே. அடுத்து சித்துத்தர விஹாராய நமஹா சூக்கரமூர்த்தையே, பன்றி வடிவத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை பூமாதேவியே இடர்ந்தெடுத்தவனே. நமஸ்தே அத்புத சிம்ஹாய, சிங்க வடிவனாக ஹிரண்ய கசிபுவை முடித்தவனே. வாமனாய நமஸ்துப்யம் கிராந்த திரிபுவனாயச்ச, கிராந்த திரிபுவனாய, 3 அடி மண் வேண்டி வாமனமூர்த்தியாக பிறந்து உலகத்தையே தாவி திரிவிக்கிரமனாக அளந்தவனே. நமோ பிருகூணாம் பதையே திருப்த க்ஷத்ரவனிச்சதே, பரசுராமனாக இருந்து க்ஷத்ரியர்களை முடித்தவனே. நமஸ்தே ரகுவர்யாய ராவணாந்தகராயச்ச, ரகுகுல திலகனே ராமனே, ராவணனை முடித்தவனே உனக்கு வணக்கம். நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாயச்ச, வாசுதேவனே கண்ணனே வணக்கம். பலராமனே சங்கர்ஷனனே வணக்கம். பிரத்யும்னாய அனிருத்தாய சாத்வதாம் பதையே நமஹ, பிரத்யும்னனே அனிருத்தனே வணக்கம். நிக்கும் திருநறையூர்ல பெருமாளை சேவிக்க போறோம்னா பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன் எல்லாரோடையும் சேர்த்து பெருமாள் ஸ்ரீனிவாசனே சேவை சாதிக்கிறார். திருநறையூர் நின்ன நம்பி, நறையூர் நம்பிக்காக திருமங்கியாழ்வார் 100 பாசுரங்கள் பாடினார். வஞ்சுளவல்லி தாயாரோட சேர்ந்த திருக்கோலம். கண்ணும் சுழன்னு பீழையோடு ஈழவன் தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் என்னாதவன். எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்காதீங்கோ, திருநறையூர் நம்பிய சேவித்து வாருங்கோள். படையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடல் எடுத்து மதுநகரும் வயலுடுத்த திருநறையூர், முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பரிதிருவோன், இடர்க்க திருவாளன் திருவடியே அடனெஞ்சே. திருநறையூருக்கு போய் சேவித்தோம்னா பிரத்யும்னன், சங்கர்ஷணன், அனிருத்தன் எல்லாரையும் சேவிச்சுக்கலாம். ஏன் பலராமன், பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தியகி, ருக்மிணி பிராட்டி இவர்கள் எல்லாரோடையும் பார்த்தசாரதி எம்பெருமான் வெங்கட கிருஷ்ணன் மூலமூர்த்தி இப்போதும் திருவல்லிக்கேணியிலே சேவை சாதிக்கிறார். நமஹா புத்தாய சுத்தாய தைத்திய தானவ மோகினே மிலேச்ச பிராயக்ஷ ஹந்திரே நமஸ்தே கல்கி ரூமிணே. நமஹா புத்தனே சுத்தனே கல்கி வடிவத்தவனே உனக்கு வணக்கம். பகவன் ஜீவலோகோயம் மோகிதஸ்தவ மாயையா அகம் மம இத்யசத்கிராஹா பிராமியதே கர்மவத்மசு. நான் காமக்ரோதங்களுக்கு ஆட்பட்டு அகங்கார மமகாரத்தோட நான் என்னும் அகங்காரத்தோடு இருந்துட்டேன், செருக்கினேன். இனி அந்த தவற ஒரு நாள் செய்ய மாட்டேன். அனித்யாத்ம துக்கேஷு விபர்யம் அதிக்யகம் துவந்த்வாராமஹ சமோவிட்டா ந ஜானேத்த ஆத்மன பிரியம். எனக்கு எது நன்மை தீமைன்னு தெரியல, உன்னையே பற்றி இருக்க வேண்டும். ஆனா உன்னை என் வசப்பட்டவனாக தப்பா எடை போட்டுட்டேன். யதாபுதோ ஜலம் கித்வா பிரதிச்சன்னம் ததுத்பவைஹி அபேதி மிருகதிஷ்ணாம் வை தத்வத்வாஹம் பராங்முகா. பாசி படிஞ்சிருக்கு தண்ணீரிலே, மேல பாசி இருக்கிறதுனாலே கீழே நல்ல தண்ணீர் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியல.
முட்டாள். அதனால என்ன பண்ணிட்டான், மேல இருக்கிற பாசியை தாண்டா நல்ல தண்ணீர் கிடைக்கும்னு தெரியல, எங்கேயோ இருக்கிற காணல் நீர் தழுவா இருக்கும் இல்லையோ, மேல பாசி இல்லையோ இல்லையோ, அப்ப காணல் நீரை பருகி தாகத்தை தணிச்சுப்போம் என்று ஒருத்தன் போறான். காணல் நீரை பருகி தாகம் தணியுமா? காணல் நீர் நீரே இல்லை, அது பொய்த்தோற்றம் இல்லையா? ஆனா இங்க இருக்கிற நீர் மேல பச்சையா மூடிட்டு இருக்கோ இல்லையோ, அத போல கண்ணனே நீர் ஏதேதோ உருவத்தை எடுத்துட்டு கீழே பறக்கிறீரா, அந்த உருவத்துக்குள்ள நீர் இருக்கீர், அருளோட நீர் இருக்கீர். அதை தாண்டி உம்மை பிடிச்சிடணும், நீரே பரதேவத்தைன்னு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு புரியல. எங்கெங்கயோ நாங்க தேடின்னு ஓடிட்டு இருக்கோம், அருள் கிடைக்காத இடத்துக்கு ஓடுறோம். ஆனா மேல பச்சை பாசி படிஞ்சா போல உம்ம திருமேனி, அதை தாண்டி உம்முடைய ஸ்வரூபம், அதை புரிந்து கொள்ளாமல் தவித்தேன். இன்னைக்கு அடைஞ்சுட்டேன். நோத்சகேகம் கிருபணதீஹி காம கர்மர காம கர்ம ஹதம் மனஹ சோகம் தவாங்கிரி யுபகதோஸ்மியத சதாம் துராபம் தச்சாப்யகம் பவதனுகிரக ஈசமன்னே பும்சோ பவேத்யரிகி சம்சரணாபவர்க. இந்த சம்சாரத்தை தாண்டதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இதை தாண்டி மோட்சம் அடைகிறது எளிதில் நடக்காது. ஆனா இன்னைக்கு நீரே வந்து நம்மை உம்மை நமக்கு கொடுத்தீர். அப்ஜனாப சதுபாசனையாமதி சியாது நமஹ விஜ்ஞான மாத்திராய சர்வ பிரத்யய ஹேதவே புருஷேஷ பிரதானாய பிரம்மணே அனந்த சக்தையே. உம் திருவடிகளை பற்றினோம், நான் ஒரு சரணாகதன், அடியேனை கைவிட்டு விடுவது கூடாது. நமஸ்தே வாசுதேவாய சர்வபூத க்ஷயாய ச ரிஷிகேஷ நமஸ்துப்யம் பிரபன்னம் பாகிமாம் பிரபோ. நான் பிரபன்னன், உன் திருவடியை விட எனக்கு வேறு புகழ் கிடையாது. பிரபோ, பிரபுவே, என்னுடைய சுவாமியே, என்னை காத்தருள்வீர். என்ன அக்குரூரன் கண்ணனை பார்த்து ஓன்னு கூக்கரிட்டார், சரணாகதி அனுஷ்டித்தார். அத்தோட 40வது அத்தியாயம் முடியறது. மறுபடியும் தேர்ல ஏறி உட்கார்ந்து கடவுட்டார்கள். நேர மதுரா நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். 41வது அத்தியாயம். ஸ்துவதஸ்தஸ்ய பகவான் தர்சிகித்வா ஜலே வபுகு பூய சமாஹரத் கிருஷ்ணா நாட்டோ நாட்டியமிவாத்மனஹ. கடைசியில் இந்த ஸ்தோத்திரம் முடிஞ்சவுடன் சட்டென்று 2 பக்கம் இருந்த தன் உருவத்தை கண்ணன் மறைச்சுட்டார். நாட்டியம் ஆடிண்டே இருந்தவா சட்டுன்னு நாட்டியத்தை மறைச்சுட்டா எப்படி இருக்கும், நிறுத்திட்டா எப்படி இருக்கும்? அது போல திடீர்னு இவருக்கு கண்ட காட்சியெல்லாம் இப்ப தெரியல. கண்ணன் அழகா சின்ன பிள்ளையா பலராமனோட தேர்ல உட்காந்துருக்கார். இவர் ஒரே வியப்பு, தகைச்சு போயிட்டாரா. அங்கேருந்து கண்ணு தகப்பு மாறாம கண்ணை விரிச்சுன்னு கண்ணன் இடத்துல வந்தார். கண்ணன் சிரிப்பு மாறாம கேட்டார், என்ன எதையோ பார்த்து பயந்து போயிருக்கிறா, இல்ல எதையோ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறா? குளத்துக்குள்ள போறச்சேவே ஆச்சரியப்பட்டாப்புல இருக்கு, வந்த உடனே கண்ணே வெளியில வந்துடும் போல் இருக்கு, என்ன ஆச்சு உமக்கு? என்ன அப்படி காணாததை கண்டீர்னா? அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் தான் காணாததை காட்டியிருக்கான். கடைசியில தன்னை மறைத்து கொண்டு அப்படி என்ன காணாததை கண்டுட்டீன்னு கேட்டார். இவனிடத்துல நாம என்ன பேச? துவாச்சோதயாமாச சந்தனம் காந்தினி சுதா மதுராம் அனயத் ராமம் கிருஷ்ணன் செய்வ தினாத்தையே. அன்று பகல் பொழுது முடிய போறது, மாலை பொழுது வருகிறது. மதுரை பட்டணத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அப்ப கண்ணன் சொன்னார், இங்கேயே தேர நிறுத்திடும், நான் காலார கொஞ்சம் நடந்துட்டு வரேன், நீ ரொம்ப வீட்டை பாட்டு போகலாம், என்ன நீ தனியா விட்டுரும்னு சொல்ல விடமாட்டேன். ஒரு வினாடி இனி உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன். அடியனுடைய குடிசையில் உன் திருவடி பட வேண்டும், உன் பாத தூளி பட்டு நாம் புனிதம் அடைய வேண்டும், நம் வீட்டுக்கு வா என்று அழைத்து கொண்டு போனார். இனிமேதான் கண்ணன் 3 அலங்காரம் அணிக்கு போறார். வஸ்திர அலங்காரம் ஆடை அணிஞ்சிக்கு போறார், சந்தன அலங்காரம் சந்தனம் பூசிக்கு போறார், புஷ்பாலங்காரம் மாலை அணிஞ்சிக்கு போறார். ஒத்தொத்தரிடத்துல இந்த அலங்காரத்தை எப்படி பண்ணிண்டார், எப்படி கம்சனை சந்திக்க போகிறார்ங்கிறதை காத்திருந்து தரிசிப்போம்.